வணக்கம். மிதுன ராசிக்கான 2025 ராகு கேது பயிற்சிக்கான பலன்களை ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். அதாவது உங்கள் மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு ராகுவும் 3ஆம் இடத்திற்கு கேதுவும் பிரவேசிக்கிறார்கள். அதனால் உங்களுடைய சுய கௌரவம், அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் தாண்டி ரொம்ப முன்னேற்றமாக அமையும். சென்ற இடமெல்லாம் சிறப்பு. புது பதவிகள்லாம் சில பேருக்கு கிடைக்கும். பொருளாதாரம், பண வசதி தாராளமாக இருக்கும். பணப்பிரச்சனைங்கிறது இந்த காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு இருக்காது. கடன் பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை தலை தூக்காது, சுமூகமாக அமையும். சிலர் செய்கின்ற தொழில், வீடு, வாகனம் சார்ந்து கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அனுகூலமான காலம் இது. ஆனால் தேவையில்லாத வீண் செலவுகள், அலைச்சல்கள், விரயங்கள்லாம் ஏற்படும். அது தவிர்க்க இயலாது. நகை ஆபரணங்கள் வாங்கி சேமிப்பை அதிகரிக்க சிலருக்கு வாய்ப்புகள் அமையும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய நல் வாய்ப்புகளும் சிலருக்கு அமையும். குடும்ப சூழ்நிலை ரொம்ப சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் எல்லாரோடையும் ஒட்டு உறவோடு நல்லா அமையும். சிறப்பாகவே இருக்கும். கணவன் மனைவி உறவு அனுகூலமாகவும் சந்தோஷமாகவும் அமையும். சயன சுகம், தாம்பத்திய சுகம் தாராளமாக அமையும். கணவன் அல்லது மனைவி கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும். ரொம்ப இழுக்காது. அது அவ்வப்போது வந்து போகும். தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் லாபகரமான முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. சிலர் புதிய தொழில்கள் துவங்கும் நல் வாய்ப்புகளும் அமையும். விவசாயிங்களுக்கு ஆதாயமான காலம் இது. நல்ல விளைச்சல் கண்டு அதன் மூலம் நல்ல ஆதாயமும் கிடைக்க பெறுவார்கள். கலைத்துறையை பொறுத்தவரையிலும் நீங்கள் எதிர்பார்த்த மரியாதையும் முன்னேற்றமும் கிடைக்க வாய்ப்புகள் குறைவு. கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய சூழல் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். சிலருக்கு பருத்தி புடவையாக காய்ச்ச மாதிரி அவங்க எதிர்பார்த்த இடத்துக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வோடு போய் உட்காருவாங்க. அப்படி ஒரு சந்தோஷங்கள்லாம் கிடைக்கும் சிலருக்கு. சக தொழிலாளிகளோட ஆதரவால் நல்ல முன்னேற்றம் காணப்படும். மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பினால் நல்ல பெயரும் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்திரத்தன்மையும் ஏற்படும். வீடு மனை வாங்கிறதா இருந்தாலும் சரிங்க, விற்கிறதா இருந்தாலும் சரி, யோகமான காலம் இது. சிலர் அரசாங்க சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த டாக்குமெண்ட் விஷயத்துலலாம் கவனமாக ஒரு தடவைக்கு பல தடவை படித்து பார்த்து, இல்லை செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு கையெழுத்து போடுங்க. அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய காலகட்டம் இது. வாகனம் மெயின்டெனன்ஸ் செலவுலாம் அதிகம் வைக்காது. அது ஸ்மூத்தாக போகும். வாகனம் வாங்கிறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, அது அனுகூலமான காலகட்டம் இது. அதே போல் ஆக்சிடென்ட் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டம் முழுவதும் விபத்தில்லாத சந்தோஷமான பயணமாக அமையும். உடல் ஆரோக்கியம் கட்டுக்குள் இருக்கும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. தைரியமாக இருக்கலாம். பிரயாணங்கள்னால அனுகூலம் ஏற்படாது. அதை எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் எந்த பிரச்சனைக்கும் போகலன்னாலும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே சில பிரச்சனைகள் தேடி வரும். அதை தவிர்க்க இயலாது. கொஞ்சம் கவனமாக கையாண்டுக்கிறது நல்லது. எடுக்கின்ற முயற்சிகளால் செலவு தான் வருமே தவிர வேறு அனுகூலம்லாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த காலகட்டம் முழுவதும் அப்படி தான் இருக்கும். கோர்ட்டு, கேஸு, சண்டை சச்சரவுலாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு சாதகமாகவே முடிவுக்கு வரும். வர வேண்டிய பணம்லாம் வந்து சேருங்க. கல்வி நிலை படிக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலகட்டம் இது. சிலர் படிப்பின் நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கும். சிலர் உத்தியோகத்துக்காக வெளிநாடு போய் குடியேறும் வாய்ப்புகளும் அமையும். மருத்துவத்துறையில் படிக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டம் இது. சிலருக்கு பள்ளி கல்லூரிகளில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வெளி மனிதர்களோட உதவி, அவங்களால ஆதாயம், தக்க சமயத்தில் பண உதவிகள்லாம் கிடைச்சி சந்தோஷப்படுவீங்க. நண்பர்களால் உதவியும் ஆதாயமும் உண்டு. காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்கு அந்த காதல் திருமணம் கைகூடும் நேரம். மிதுன ராசிக்கான பரிகாரம், அரச மரத்து விநாயகரை ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய உதயத்தில் இல்லது யமகண்ட நேரத்தில் தீபமேற்றி வழிபட்டு வலம் வந்து அரிசியும் வெல்லமும் ஜீவராசிகளுக்கு போட்டு அந்த மரத்தை சுற்றி போட்டு வழிபட்டு வர வாழ்க்கை மேலும் சிறப்பாகும். நன்றி, வணக்கம்.